வணக்கம். இன்று டிசம்பர் 26 வள்ளல் மதுரை பிள்ளை அவர்களுடைய பிறந்த நாள். அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில அவருடைய வாழ்க்கை வரலாறை மிக சுருக்கமா இங்க பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவருடைய பேத்தியான அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்களுக்கும் பிறந்த நாள். அவர்களை பற்றியும் பேசியிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வீடியோவையும் பாருங்க. இந்த சமூகத்துல சக மனிதர்களிடம் மேல் கீழ்ங்கிற படிநிலையை உருவாக்கி அவரவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ப வகைப்படுத்தப்பட்டு தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டுன்னு பல தீண்டாமை கொடுமைகள் இங்கு அரங்கேறி இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பல அநீதிகள் நடந்த அந்த நேரத்துல கூட, இன்னைக்கும் நடக்குது, இருந்தாலும் அந்த நேரத்துல கூட இந்த சமுதாயத்துல இருந்தவங்க பல துறைகள்ல சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கறதான் வரலாறு. அந்த வரலாறுல மிக முக்கியமானவர் கப்பலோட்டிய ஆதித்தமிழன், ஆதி திராவிட வள்ளல் ராய பகதூர் மதுரை பிள்ளை அவர்கள். முதல்ல நாம மதுரை பிள்ளை அவர்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச போது, எழுத்து பணியின் மூலமா, களப்பணியின் மூலமா நம் மக்கள் விழிப்படையணும் அப்படின்னு சொல்லி உழைத்த ஒரு போராளி, பல புத்தகங்களை எழுதியவர், சமூக நீதி எழுத்தாளர் ஐயா ஏபி வள்ளிநாயகம் அவர்களினுடைய எழுத்தின் மூலமா தான் நான் முதல்ல வள்ளல் மதுரை பிள்ளையோடைய வரலாறை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவரை தொடர்ந்து இந்த சமூகத்துல மறைக்கப்பட்ட, மழுங்கடிக்கப்பட்ட தலைவர்களை வெளிக்கொண்டு வந்து ஒரு விவாத பொருளாக்கிய ஐயா அன்பு பொன்னோவியம் அவர்கள் அவரின் எழுத்துக்களின் மூலம் வள்ளல் மதுரை பிள்ளை பற்றி மிக தெளிவா படிக்கவும் புரிஞ்சிக்கவும் அவருடைய எழுத்துக்கள் மூலமா எனக்கு முடிஞ்சது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் மிகையாகாது. இந்த நேரத்துல ஏபி வள்ளிநாயகம் அவர்களுக்கும் அன்பு பொன்னோவியம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அவங்க இந்த எழுத்துக்களை எழுதலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. முதல்ல மதுரை பிள்ளையை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய தாத்தா பெரிய தம்பியை பற்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப செல்வந்தரா இருந்திருக்கிறார். அந்த காலத்துல விவசாயத்தை ஒரு பிரதான தொழிலா செய்திருக்கிறாரு. மதுரை பிள்ளையினுடைய தாத்தாவை பல புலவர்கள் புகழ்ந்து பாடி இருக்கிறாங்க. அதையெல்லாம் படிக்கும் பொழுது அந்த புத்தகங்கள்ல மதுரை பிள்ளையினுடைய தாத்தா பெரிய தம்பி ஒரு பெரிய பேரோடும் புகழோடும் செல்வத்தோடுமே அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதன் பிறகு பெரிய தம்பியோட மகன் தான் மதுரை பிள்ளையினுடைய அப்பா மார்கண்டேயமூர்த்தி. இவருக்கும் பல சிறப்புகளுக்கு உரியவராக தான் இருந்திருக்கிறாரு. மார்கண்டேயமூர்த்தி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த நேரத்துல அவரை தேடி வரவங்களோட துன்பங்களை துடைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார உதவிகளை வாரி வழங்கியிருக்கிறாரு. இந்த தகவல்கள் எல்லாம் படிக்கும் போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆதிக்க சமூகங்களால ஜாதி ரீதியா ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருந்த இந்த சமூகத்துல நம்மளுடைய மக்கள், நம்முடைய தலைவர்கள் பொருளாதார ரீதியாவும் கல்வியிலும் வியாபாரத்திலும் சிறந்து விளங்கி இருக்கிறாங்க அப்படின்னு படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மார்கண்டேயமூர்த்தி அம்மணி அம்மாள் தம்பதிகளுக்கு மூத்த மகனாக முத்துசாமியும், இரண்டாவது மகனாக 1858 டிசம்பர் 26 மதுரை பிள்ளை பிறக்கிறார். மதுரை பிள்ளை தன்னுடைய 7வது வயசுல கல்வியை தொடங்கி இருக்கிறாரு. அதன் பிறகு வேப்பேரியிலிருந்து SPG கிறிஸ்தவ பள்ளியில சேர்ந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்து ரங்கூன் போய் அங்க செயின்ட் பாய்ஸ் மேல்நிலை பள்ளியில படிச்சிருக்கிறாரு. திரும்பவும் ரங்கூன்ல இருந்து திரும்ப சென்னைக்கு வந்து கிறிஸ்டியன் கல்லூரியில தன்னுடைய படிப்பை முடிச்சிருக்கிறாரு. மதுரை பிள்ளை படிக்கும் போதே ஒரு வட்டமான தொப்பி போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த தொப்பி இப்ப கூட போட்டோக்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த தொப்பியோட முன்பகுதியில ஒரு 5-6 பொன்னாலான கற்கள் பதிஞ்சிருக்குமா. தங்க பட்டன் போட்ட கோட்டும் வைர கடுக்கன் தான் அவர் படிக்க போகும்போதே போட்டுக்கிட்டு போயிருக்கிறாரு. இதெல்லாம் படிக்கும் போது நம்முடைய தலைவர்கள் கோட் ஷூட் போட்டு மிடுக்காதான் வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும் அரசியல் ரீதியா களமாடிய எல்லா தலைவர்களும் மிடுக்காதான் வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும் குறிப்பா உடை அரசியலை மிக தெளிவா கையாண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்க முடியுது. மதுரை பிள்ளை அவருடைய உடன் பிறந்த அண்ணன் முத்துசாமி அவர் ரங்கூன்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே தன்னுடைய இளம் வயசுலேயே பௌத்த நெறியால ஈர்க்கப்பட்டு பிக்குவாகி இருக்கிறாரு. முத்துசாமி அவருடைய துறவு மதுரை பிள்ளையோடைய அப்பா மார்கண்டமூர்த்திய ரொம்ப உலுக்கி இருக்கு. அப்பா யாரா இருந்தாலும் பெத்தவங்கல்ல, தனக்கு இருந்த மகன்கள்ல மூத்தவர் துறவி ஆகிட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய கவலையா இருந்திருக்கு. மதுரை பிள்ளையும் எங்க துறவி ஆயிடுவாரோ அப்படின்னு பயத்தோடவே மார்கண்டமூர்த்தி இருந்திருக்கிறாரு. ஏன்னா அப்பா இல்ல, தன்னுடைய மகன்கள் திருமண வாழ்க்கையில பேர பிள்ளைகளோட இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல, அந்த பயத்தோட அவர் இருந்திருக்காரு. தன்னோட பையன் கல்லூரி படிப்பை முடிச்சதும் தன்னுடைய பிசினஸை பாத்துக்கணும்னு மார்கண்டமூர்த்தி ஆசைப்பட்டிருக்கிறாரு. ஆனா மதுரை பிள்ளையோ அரசாங்க வேலைக்கு போக தான் அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய ஆங்கிலேய கவர்னர்கள் மாநிலங்கள் தோறும் ஆட்சி செய்துகிட்டு இருந்தாங்க. அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அந்த நேரத்துல சென்னை பக்கிங்ஹாம் பிரபு ஆளுநராக இருந்தாரு. சென்னைக்கு பக்கிங்ஹாம் பிரபு ஆளுநராக இருந்தாரு. டெல்லியில லிட்டன் பிரபு வைஸ்ராய் கவர்னர் ஜெனரலாக இருந்தாரு. சென்னை கவர்னருக்கு நேரடி உதவியாளராகவும் சுருக்கெழுத்தாளராகவும் ஒருத்தர் தேவைப்பட்டிருக்கிறார் அந்த நேரத்துல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பத்திரிகையில விளம்பரம் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு நபர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு விளம்பரம் கொடுத்ததை பார்த்து மதுரை பிள்ளை அவர்கள் அந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாரு. இதை படிச்சதும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நல்ல வேளை இந்த சம்பவம் நடந்தது 1870 காலகட்டத்துல. இல்லைன்னா நம்ம திராவிட தர்ம பிரபுகள் இதுவும் அவங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி மார்தட்டி இருப்பாங்க. யாருக்கு? மதுரை பிள்ளைக்கு அவங்க போட்ட பிச்சைன்னு மார்தட்டி இருப்பாங்க அப்படின்னு நான் அதை படிக்கும் போது யோசிச்சேன். நேரடி தேர்வுக்கு பிறகு வேலையில சேர்ந்திருக்கிறாரு. குறுகிய காலகட்டத்திலேயே கவர்னர் உட்பட எல்லார்கிட்டையும் நட்பையும் மதிப்பையும் பெற்றிருக்கிறாரு.
மதுரை பிள்ளையினுடைய தோற்றம், அவருடைய உடையில இருக்கக்கூடிய மிடுக்கு, எல்லார்கிட்டையும் பழகுறதுல இருக்கக்கூடிய இனிமை, பணிவு, குறிப்பா வந்து அவர் வேலை செய்யற விதம், செயல்படுற விதம், அந்த வேலையை தவறு இல்லாம செய்து முடிக்கிறது, மதுரை பிள்ளை அவர்களினுடைய பணி எல்லோரையும் கவர்ந்திருக்கு பிரிட்டிஷ்காரங்களை. எவ்வளவுதான் மதுரை பிள்ளை அவர்கள் கவர்னர் உட்பட எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு, யாருக்கு, மார்க்கண்டேய மூர்த்தி அவர்களுக்கு தன்னுடைய மகன் தன்னுடைய வியாபாரத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு, ஆசைப்பட்டிருக்கிறாரு. இது இயல்புதான். எல்லாருடைய அந்த நேரத்துல தன்னுடைய மகன் வந்து அந்த தொழில் எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறது இயல்புதான். அதனால மதுரை பிள்ளை அவர்கள் அரசு வேலையிலிருந்து விலகி இருக்கிறார். அப்பாவோட ஆசை, வெள்ளைக்காரர்களோட நல்ல தொடர்பு இருந்தது, நட்பு இருந்ததுனால தன்னுடைய பிசினஸ ரங்கூன்ல செய்யறதுக்கு முடிவு செய்திருக்கிறாரு. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. அப்படி போன பெரிய பணக்காரர்கள்ல ஒருத்தரா தான் மதுரை பிள்ளை அவர்கள் இருந்திருக்கிறார். பிசினஸ்ல அவர் பெற்ற வெற்றி அவரோட இடைவிடாத முயற்சிக்கும் திறமைக்கும் நாணயமான உழைப்பிற்கும் கிடைத்த வெற்றின்னு சொன்னா அது மிகையாகாது. அது அந்த புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது இன்னும் டீட்டெயிலா பதிவு செய்திருக்கிறாங்க. மதுரை பிள்ளையுடைய அப்பா மார்க்கண்ட மூர்த்தி அவர்களுடைய உடல்நிலை நலிவுடுது. நாளடைவில் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறதுனால தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. மதுரை பிள்ளை அவர்களும் ஒரு மனிதன் ஒழுக்கமா வாழ்றதுக்கு திருமணம் செய்து கொள்வதுதான் சரின்னு நினைச்சிருக்கிறாரு. ஒரு மனிதன் ஒழுக்கமா வாழணும்னா அவன் திருமணம் செய்து வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிறத அவர் யோசிச்சிருக்காரு. அதனால அவங்க அப்பா சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு அவருடைய எண்ணங்களுக்கு குடும்ப அறத்தை முழுமையா புரிந்து கொண்ட ஆதிலட்சுமி அம்மா அவை கரம் பிடிச்சு வாழ்ந்திருக்கிறாங்க. அதன் பிறகு 1880 ஜூலை 12ஆம் தேதி மதுரை பிள்ளை அவர்களினுடைய தந்தையார் மார்க்கண்டமூர்த்தி இயற்கை எய்திருக்கிறார். மதுரை பிள்ளை அவர்களினுடைய தந்தையார் மார்க்கண்டமூர்த்தியினுடைய இறப்புக்கு யார் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்திருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க தெரியுமா? பண்டிதர் அயோத்திதாசர், ராஜேந்திர பிள்ளை, ரிவிடன் ஜான் ரத்னம், பூஞ்சோலை முத்துவீர நாவலனார், பெங்களூரு ராமசாமி புலவர், ராமச்சந்திர புலவர், வேப்பேரி தாளமலை பண்டிதர், இஸ்லாமிய கிறிஸ்தவ புலவர்கள், இவங்க எல்லாமே இரங்கப்பா எழுதி மதுரை பிள்ளை அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அன்றைய பார்ப்பனிய வைணவ மத எதிர்ப்பின் அடையாளமா அதனுடைய அடிப்படையில சைவ மதத்தை இவர் வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்காக சில வேலைகளையும் பண்ணியிருக்காரு. வள்ளல் மதுரை பிள்ளை அவர்கள் பல தமிழ் புராண வரலாறுகளையும் தனி பாடல்கள் திரட்டுகளையும் இலக்கியங்களையும் வெளியிடுவதற்கும் வெளியீட்டாளர்களுக்கு பொருளுதவி செய்தும் ஆதரிச்சும் இருந்திருக்கிறார். தமிழ் நாடகங்களை வளர்க்கவும் இவர் காரணமா இருந்திருக்காரு. மிக முக்கியமா செயலாற்றிருக்காரு. தமிழகத்திலிருந்து ரங்கூன்ல வந்து வேலை செய்வாங்கல்ல, கூலி தொழில் செய்யறவங்க, அப்படி செய்யக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவங்க தங்குறதுக்கு அங்க ஒரு தங்கும் விடுதி கட்டியிருக்காரு, எங்க ரங்கூன்ல. அந்த தங்கும் விடுதியில வாடகை எதுவும் கொடுக்காம தங்கிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தங்கும் விடுதிக்கு ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஏழை எளியவர்களுக்கும் பொதுமக்களும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு குடிநீர் குழாயை ரங்கூன் முக்கிய தெருக்குள்ள ஒன்றான ஸ்டாண்ட்ரன் தெருவுல ஏற்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம மதுரை பிள்ளை அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை ரங்கூன்ல தொடங்கி அது மேல்நிலை பள்ளியாக மாற்றி நல்ல முறையில பராமரித்து கல்வியை வந்து அங்க வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு. எல்லோருக்கும் கல்வி கிடைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. எல்லா தரப்பு மக்களும் ஒன்று கூடி அவங்க எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கணும், விழாக்கள்ல ஒன்று கூடணும், விழாக்களை நடத்தணும், கலை நிகழ்ச்சிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி மதுரை பிள்ளை அரங்குன்னு சொல்லி ஒரு மாளிகையை கட்டி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது பொது நோக்கத்திற்காக செய்யற நன்மையா நான் பாக்குறேன் அப்படின்னு இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். அன்றைய அரசு கூட மதுரை பிள்ளையோட சேவையை பாராட்டி இருக்கிறாங்க. அதன் பிறகு மதுரை பிள்ளையினுடைய சிறப்பை யுனைடெட் பர்மா அப்படிங்கிற பத்திரிகையில புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்துல இந்த புகழுரை எல்லாம் இடம்பெற்றிருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்க. மதுரை பிள்ளைக்கு ஆங்கிலேய மொழியின் பால் இருந்த ஆளுமையும் அவருடைய பன்மொழி புலமையும் அவருக்கு பல நாட்டுக்காரர்களுடைய நெருங்கிய நட்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா ஆங்கிலேயர்கள் மதுரை பிள்ளையின் மீது பெரிய மதிப்பு வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப சமூக சேவை செய்யறாரு, நன்மதிப்பான நபர் அப்படிங்கிற ஒரு பெரிய அபிப்பிராயம் அவர் மேல இருந்திருக்கு. அந்த அடிப்படையில 1885ஆம் ஆண்டு ரங்கூன் நகர கௌரவ நீதிபதியாகவும் 86ல ரங்கூன் மாநகர கமிஷனராகவும் கிட்டத்தட்ட 30 வருஷம் தொடர்ந்து இவரே இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம டம்ப்ரின் மருத்துவமனையில நோயாளிகளுக்கு இடப்பற்றாக்குறை இருக்குன்னு அன்றைக்கு இருந்த வைஸ்ராய் லார்ட் எல்ஜி மதுரை பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி இடப்பற்றாக்குறை இருக்குப்பா, என்ன பண்ணலாம்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன அடுத்த கணமே மதுரை பிள்ளை அவர்கள் டம்ப்ரின் மருத்துவமனையில மதுரை பிள்ளை பிளாக்னு 1898ல ஒரு கட்டிடத்தையே கட்டி கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து 1905ல ரங்கூன் வந்த வேல்ஸ் இளவரசர் தம்பதியருக்கு மதுரை பிள்ளை அவர்கள் மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்திருக்கிறார். அந்த வரவேற்போட சிறப்பை வேல்ஸ் இளவரசனுடைய இந்திய சுற்றுப்பிரயாணங்கிற புத்தகத்துல இதுல இடம்பெற்றிருக்கு. மதுரை பிள்ளை கொடுத்த வரவேற்பை பற்றி இடம்பெற்றிருக்கு. அப்ப மதுரை பிள்ளை அவர்கள் 1890ல தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்தவும் முதலாளி தொழிலாளர் உறவை புரிஞ்சிக்க பல நாடுகளுக்கு இவர் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. பிசினஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரு. அந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சு கல்கத்தாவுக்கு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு வந்து கல்கத்தா தான் தலைநகரம். அப்போ மதுரை பிள்ளையினுடைய புகழை தெரிந்து கொண்ட வங்காள பாபுக்களான
திரு ராஜகிருஷ்ணமிட்டர், இந்தியன் மிரர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு சென் போன்றவர்கள் மதுரை பிள்ளை அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. யார் கொடுத்திருக்கிறா? இங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் கிடையாது, வங்காள பாபுக்கள். இந்த விஷயத்தை புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, மதுரை பிள்ளை அவர்கள் ஒரு உலகம் சுற்றும் வாலிபரா இருந்திருக்கிறாரு, பிசினஸ் மேன். அதாவது இன்னைக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அம்பானி அதானிக்கு இணையா வாழ்ந்திருக்கிறாரு. அதன் பிறகு லண்டனுக்கு போயிருக்கிறாரு. அங்க மன்னரிடத்துல சிறந்த மக்கள் தொண்டர்னு இவர் அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. யாரு? மதுரை பிள்ளை அவர்களை லண்டன்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து போப்பாண்டவரை சந்திச்சிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மதுரை பிள்ளை அவர்கள் சென்னை வந்தபோது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில மக்கள் தொண்டு செய்த ஆதி திராவிடர் தலைவர்கள் ஒருவரான ரெவிடன் ஜான் ரத்னம் அவர்களை நேரில் சந்திச்சிருக்கிறார். ரெவிடன் ஜான் ரத்னம் அவர்கள் ஆயிரம் விளக்கு பகுதியில ஆதி திராவிட மாணவர்களுக்காக ஒரு ஸ்கூல் நடத்திட்டு வந்தாரு அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியும். வேறொரு நேரத்துல அவரை பத்தின விரிவான ஒரு தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அந்த பள்ளி ஆதி திராவிட சமுதாய மக்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு இருந்திருக்கு. ஆனா அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சிறப்புனால, எஜுகேஷனுடைய குவாலிட்டினால எல்லா சமுதாய மாணவர்களும் ஆதி திராவிட மாணவர்களுக்கான பள்ளியில வந்து சேர்ந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சிறப்புல அன்றைய தேதியில. அதன் பிறகு ஜான் ரத்னம் அவர்கள் நடத்திக்கிட்டு இருந்த ஆதலர் தொழில் கல்வி சங்கம்ங்கிற அமைப்பிற்கு மதுரை பிள்ளையே தானா முன் வந்து நிதி உதவி செய்திருக்கிறார். மதுரை பிள்ளை அவர்களோட தன்னலமற்ற மக்கள் தொண்டிற்காக ராய பகதூர்னு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. பல துறைகள்ல சிறப்பா தொண்டாற்றிய மதுரை பிள்ளை அவர்கள் 1911 பிரிட்டிஷ் இளவரசர் கலந்துகிட்ட டெல்லி தர்பார் விழாவிற்கு இந்திய வைசியராயால சிறப்பு விருந்தினரா அழைக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலே இவ்வளவு சிறப்புகளை கேட்கும் போதும் படிக்கும் போதும் ஆதி திராவிட சமுதாயமே பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகளா ஒரு தலைவரா மதுரை பிள்ளை இருந்திருக்கிறாரு. மதுரை பிள்ளை இப்படி ஓய்வில்லாம உழைச்சதன் காரணமா அவருடைய உடல்நலத்துல வந்து சிறிது நலிவுற்று ஏற்பட்டிருக்கு. இதனால மதுரை பிள்ளை அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தையும் குடும்ப விவகாரங்களையும் தன்னோட இணைஞ்சு பொறுப்பா கவனிக்க தன்னுடைய உறவினர்கள்ல ஒருவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்றாரு. அவர் தான் மதுரை பிள்ளையினுடைய மருமகன் விஜி வாசுதேவ பிள்ளை, அன்னை மீனாம்பாளினுடைய தகப்பனார் விஜி வாசுதேவன் பிள்ளை. 1900 வாசுதேவன் பிள்ளை சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில BA 2ஆம் ஆண்டு படிக்கும் போது அன்னைக்கு இருந்த வழக்கப்படி தன்னுடைய மகள் மீனாட்சி அம்மையாருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் மதுரை பிள்ளை. 1931 மதுரை பிள்ளையோட மருமகனான விஜி வாசுதேவ பிள்ளை தான் சென்னை மாநில சட்டமன்ற உறுப்பினராகி இருக்கிறார். வாசுதேவ பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை டைம்ஸ் ஆஃப் இதழ்ல எழுதியிருக்கிறாங்க. ஜூன் 30, 1920 அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில வெளிவந்திருக்கு. இப்போ வாசுதேவ பிள்ளைக்கு ஒரு வரலாறு இருக்கு. அவருடைய குடும்ப பின்னணி ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்ப பின்னணி. மதுரை பிள்ளையோட பேத்தி மீனாட்சி வாசுதேவன் அவர்களுடைய பொண்ணுதான் அன்னை மீனம்பாள். எவ்வளவு பெரிய குடும்ப பாரம்பரியம் இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தாவே வியப்பா இருக்கு, சொல்லி முடிக்கவே வேர்க்குது. அப்போ மதுரை பிள்ளை அவர்கள் வியாபார சாம்ராஜ்யத்தை தன் மருமகனின் வருகைக்கு பின்னாடி ரொம்ப வேகமா விரிவுபடுத்துற, இன்னும் டெவலப் பண்றாரு. 1912 மதுரை பிள்ளை அவர்கள் ஒரு புதிய கப்பலை வாங்கி அந்த கப்பலுக்கு மீனாட்சின்னு பேர் வைக்கிறார். பிசினஸ்ல மதுரை பிள்ளை அவர்களின் ஓய்வில்லா பணியினாலும் பயணத்தினாலும் அவர் உடல்நிலை நலிவுற்றிருக்கு. பல்லாயிரக்கணக்கான மக்களின் நினைவில் நின்ற வள்ளல் பெருந்தகை 1913ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு அவர் ஒரு இயற்கை எழுதியிருக்கிறார். ஆதி திராவிடர் சமூகத்துல பிறந்து பேரோடும் புகழோடும் மக்களுக்கு தொண்டாற்றியும் வாழ்ந்தவருடைய திறமையை வரவேற்காம, அவருடைய புகழை வெளிப்படுத்தாம, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லாம ஒரு சாதிய வட்டத்தில் அடைக்கிற முயற்சி பன்னெடுங்காலமாக நடந்துகிட்டு தான் இருக்கு. உண்மையிலே ஆதி திராவிட மக்களுக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்த கல்வியை இங்கு ஆட்சி செய்த சாதி இந்துக்களால் பார்ப்பனியத்தால் கொடுக்கப்படலைங்கிறத நான் அழுத்தமாக சொல்ல விரும்புறேன். தலித்துகளுக்கான கல்வி, பதவி இது எல்லாமே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கிடைக்கப்பட்டது. எங்களுடைய தலைவர்களுடைய உழைப்பால் அது எல்லாம் எங்களுடைய மக்களுக்கு கிடைச்சது. முதல் கப்பலோட்டிய தமிழன்னு செக்கிழுத்த செம்மல்னு வஉசியை வந்து பொது சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இன்றைய முற்போக்காளர்கள் ஏன் மதுரை பிள்ளையை பொது சமூகத்திற்கு சொல்ல மறந்தார்கள்? காரணம் சாதி. முற்பட்ட சாதியில பிறந்த காரணத்திற்காக வஉசியின் வரலாறுகளை சொல்லுபவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுற வஉசியை போல கப்பல் வைத்து பெரும் புகழோடு வாழ்ந்தவர் தான் மதுரை பிள்ளை. அவருடைய வரலாறை போய் படிங்க. வரலாறுகளை படிக்காததுனாலதான் இன்றைக்கு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கு. இன்றைக்கு இருக்கிற சென்னை வேப்பேரியின் பெரும் பகுதி மதுரை பிள்ளை அவர்களுடையதான் இருந்திருக்கு. தன்னை பற்றி கவி பாடும் கவிஞர்களுக்கு, துதி பாடும் புலவர்களுக்கு சாதி பார்க்காமல் வாரி வழங்கி இருக்கிறார் நிலங்களை, பொருளாதாரங்களை. முக்கியமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக முதலியார் சமூகத்திற்கு வாரி வழங்கி இருக்கிறார். இந்தியாவிற்கே அரசியல் கற்றுக் கொடுத்தது தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கே அரசியல் கற்றுக் கொடுத்தது தலித்துகள். அந்த தலித்துகள் என்பதை உணர்ந்து உண்மையான சமூக நீதியோட செயல்படுங்கள். ஐயா அன்பு பொன்னோவியம் அவர்களும் அப்பா ஏபி வள்ளிநாயகம் போன்றவர்கள் இந்த வரலாற்று தலைவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை ஆவணப்படுத்தலனா
அந்த தலைவர்கள் பிறந்த சமூகத்திற்கே அந்த தலைவர்களினுடைய வரலாறு தெரியாம போயிருக்க வாய்ப்பு இல்லையா? நல்வாய்ப்பாக அந்த எழுத்தாளர்கள், அந்த பெருமகனார்கள் இப்படிப்பட்ட தலைவர்களை பொது சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கும் இளைஞர்களாகிய நாம் வரலாற்றை தேடி படிக்க வேண்டியது அவசியமானது. ஆதி திராவிட பழங்குடி மக்கள் ஆணிவேர்களாக, தளபதிகளாக, அமைச்சர்களாக, மாலுமைகளாக, புலவர்களாக, புரவலர்களாக, ஓவியர்களாக, காவியக்காரர்களாக, பல தொழில் விளைஞர்களாக இருந்து இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த வரலாற்றை புதைக்குழியில் இருந்து தோண்டி துருவி ஆராய்ந்து எடுத்து சரித்திரத்தின் திருத்தத்திற்கு துணையாக இளைஞர்கள் இன்னைக்கு முன் வரணும். அதற்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். இது நம்முடைய கடமை, அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உங்களோடு நான் பகிர்ந்துவிட்டு, இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த வேறொரு செய்திகளோடு உங்களோட நான் பேச வருகிறேன். நான் உங்கள் பவானி இளவேனில். இது வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. நன்றி.